யுவராஜ் சிங்க புடிச்சு 5 சிக்ஸ் வெளுத்துட்டான் ஒரே ஓவர்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது 2007 வேர்ல்டு கப் 2020 வந்துருச்சு. அதே இங்கிலாந்து கூட மேட்ச். ஃப்ளின்ட் ஆஃப் உருண்டை இழுத்துட்டான் தலைவன்கிட்ட. நம்ம ஆளுக்கு பிரஷர் மண்டைக்கு ஏறிருச்சு. அடுத்த ஓவர் பாவம் ஸ்டூவர்ட் பிராட் வந்து போட்டான். ஒரு ஓவர்ல 6 பந்து இருக்கு. 6 பந்துமே சிக்ஸ். அடிச்சு வெளுத்து வீசிட்டான். வெறும் 12 பால்ல 50 ரன் அடிச்சு போட்டான். அந்த வேர்ல்டு கப்ப இந்தியா ஜெயிக்கிறோம். 2011ல ஓடிஐ வேர்ல்டு கப் வருது. அதுல இந்தியாக்கு மிக முக்கியமான பிளேயர்ல ஒருவர் யுவராஜ் சிங். இதுலயும் பல விக்கெட்டுகள், பல ஹாஃப் செஞ்சுரிகள், அதுவும் அந்த ஆஸ்திரேலியா கூடலாம் தலைவன் இல்லைன்னா அன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கவே முடியாது. அந்த வேர்ல்டு கப்லையும் தலைவன் தான் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டை வாங்குறாப்ல. யுவராஜ் சிங் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஆளோட கரியர் போக போகுதுன்னு நினச்ச டைமில் என்ன ஆகி போச்சுன்னா, யுவராஜ் சிங்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி லங் கேன்சர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட கரியர் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. நம்மால் பேட்டிங்கில் எப்படி 6-4 வெளுத்து வீசினாப்லையோ அதே மாதிரி கேன்சரையும் அடித்து நொறுக்கிறாப்புல. 2012ல் ஒரு கம்பேக்கை கொடுக்குறாப்புல. சுமார் இந்தியாவுக்காக 300 ஒன் டே 40 டெஸ்ட்லாம் விளையாண்டுட்டு சுமார் 2019ல் ரிட்டையர் ஆகிட்டாப்புல. நம்மால் மட்டும் ஃபார்மில் இருந்தா யார் போட்டாலும் அடிப்பாப்புல, எப்படி போட்டாலும் அடிப்பாப்புல. இதில் ஒரு ட்ரேட்மார்க் ஷாட் வேறு இருக்குது. கால் பக்கத்தில் பால் வந்துச்சுன்னா ஸ்டைலிஷாக ஒரு ஃப்ளிக்கை பண்ணுவான் தலைவன். நேராக பால் 6 தான் போகும்.